சிலிண்டர் புக் பண்ண கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுதா? கவலைப்படாதீங்க. இருக்கிற சிலிண்டரில் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணி எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பும் 1 லெமன் சைஸ் புளியும் சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கணுங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இது ஹீட் ஆகும்போது 1 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பும் 1 கைப்பிடியோட வேர்க்கடலையும் சேர்த்து ஒன்று நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. உளுத்தம் பருப்போட கலரும் அதே மாதிரி வேர்க்கடலையும் நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிளகாத்தூளை உப்பு எல்லாமே சேர்த்து இன்னொரு வாட்டி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பர் டேஸ்டியான ஒரு மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. சூடான ரைஸில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறது சேர்த்து கையாலே நல்லா ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. இந்த ரைஸ் மிக்ஸிங்க உங்களுக்கு பிடிச்ச சைடிஷ் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸி, ட்ராவல் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க.